ஒரு முறை என்ன பாரம்மா, கடவுளின் கண்கள் நீ அம்மா, காவலில் உன் போல் ஏதம்மா, உன் போல் அம்மா யாரம்மா, உன் விரல்களை பிடித்திடும் சரி ஓகே. அம்மா பக்கத்துல இருக்கிறாங்க, பிரபஞ்சமே ஒரு ஹக் பண்றது. தாயே உன் மடியில் இருந்தால் போதும் அம்மா. ஒரு முறை என்ன பாரம்மா தாயே. மிக்கி 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 ஹாய் வணக்கம். நாங்கள் வந்து என்னென்னா கொழும்பு சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரிலேருந்து வந்திருக்கிறோம். சரியா, இன்னைக்கு கூட பிறந்தநாள்னு சொல்லி இந்த கிஃப்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய டெடிபியர் வந்துருக்கு. சரியா, இப்போ யார் கொடுத்து விட்டது? இல்லை, அம்மா இல்லை. அப்போ அம்மாவை தவிர வேறு யாருமே அரேஞ்ச் பண்ணிக்க மாட்டாங்களா? அப்போ இவ்வளோ பேர் தான் கூட ஃபேமிலி ரிலேட்டிவ் அவ்வளோதானா? வேறு யாருமே இல்லை? அதை யோசிச்சு பாருங்களேன். வேற யார் இருக்காங்கண்டு? சித்தி என்ன பேர்? லக்ஷ்மி. அப்போ முதல் சொன்னது வேறு சித்தி அப்படியா? ஓகே, அந்த பேர்லையும் வேறு இல்லை. ஓகே, அவங்கள தவிர அம்மா அம்மா சித்தி அம்மா சித்தி அவ்வளோதானா? வேறு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்தில் அப்படி யாருமே இல்லையா? க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏன் சொன்னவங்களா அம்மாண்டு ஏதாவது இப்படி அரேஞ்ச் பண்ணிக்க அப்படியா? அப்போ என்னென்னு சொல்கிறீங்க? சரி, அம்மா அம்மான்னு சொல்கிறீங்க தானே, ஏதாச்சும் ஒரு க்ளூ இருக்குன்னு தானே. அது என்ன க்ளூ? அப்படி அம்மாவை தான் நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னால் ஏதாச்சும் ஒரு விஷயம் தெரிஞ்சிருப்பு. ஒன்று கதைக்கு கேட்டுனீங்களா, இல்லாட்டி ஏதாச்சும் சொன்னவங்களா? அப்படி இல்லாட்டி என்னென்னு கண்டுபிடிக்கிறீங்க அம்மான்னு சொல்லி? டெடினால. என் டெடி எங்கே? என்ன யார் சொன்னது டெடி? அம்மா சொன்னாங்க உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு டெடி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லி வச்சுருந்தாங்க. ஓகே, அவ்வளோதான். சொல்லி வச்சதை வச்சு சொல்கிறீங்க அம்மான்னு சொல்லி. அவங்கள்ட்ட இந்த இல்லை டெடி நாங்கள் போகிற இடத்துக்கெல்லாம் கொண்டு போவோம், நாங்களே கொண்டு போய் கொடுப்போம். எங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணாலே கட்டாயம் டெடியும் நாங்கள் கொடுத்து தான் செய்கிறோம். நாங்கள் ஒரு யாருமே இல்லையா சொந்தத்தில்? சரி ஓகே, அடுத்த கிஃப்டையும் பார்ப்போமே. ஒரு அழகான கேக் உண்டு. சரியா, இப்போ எத்தனையாவது பர்த்டே? 17. அப்போ என்ன படிக்கிறீங்க? எக்ஸாம் முடிச்சுட்டு இப்போ ரிசல்ட்ஸ் வரப்போகுது. அப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஓஎல். ஓகே, அப்போ யாராக இருக்கும்? யாராச்சும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி யாராச்சும் இருக்காங்களா? அப்படிலாம் இல்லை. சரி, அப்போ அடுத்த கிஃப்ட்டுகளை பார்ப்போமா என்னென்ன வந்திருக்குண்டு. என்னென்ன கிஃப்ட் வந்திருக்க முடியாது ஐடியா இருக்கா? ஐடியா இல்லையா? சும்மா ஒரு கெஸிங்கில் சொல்லுங்கள் என்னவா இருக்கலாம்ண்டு. என்னவா இருக்குன்னு சொல்லணும், சொன்னால் தான் அதை ஓப்பன் பண்ண விடுவேன். ஏன்னு சொன்னால் நீங்கள் ஆளையும் சரியாக சொல்லாட்டி கொடுக்குற பொருளையும் சொல்லாட்டி எப்படி? சரி, இதுக்குள்ளே என்ன இருக்கும் பார்த்து சும்மா கெஸ் பண்ணுங்க. பார்த்து சரி சொல்லிடலாம் தானே என்ன இருக்குமாண்டு. சொல்லிடாதா? சரி, அப்போ கையில் கொடுத்துருங்க, கையில் டச் பண்ணி பார்த்து. ஓகே, இப்போ டச் பண்ணி பார்த்து சொல்லுங்கள் என்ன இருக்கும். ஓப்பன் பண்ணக்கூடாது, டச் பண்ணி பார்த்து சொல்லணும். என்னது தெரியல. சரி ஓகே, அடுத்த கிஃப்டையும் கொடுங்க. அதையாவது பார்த்து சொல்கிறாங்கடா. ஓப்பன் பண்ணக்கூடாது, கெஸ் பண்ண அப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும். வேணும் சொன்னால் நீங்கள் சரியாக கண்டுபிடிக்காட்டி நாங்கள் ரிட்டர்ன் எடுத்துருவோம். ஏன்னா நீங்கள் கண்டுபிடிக்கல தானே. அப்போ அதை பேக்கெட் ஒன்று ஓப்பன் பண்ண தேவையில்லை, நாங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவோம். சரி, இதையும் கொடுங்க. இதுக்குள்ளே என்ன இருக்கும்? டச் பண்ணி பார்த்து சொல்லுங்க என்ன வந்திருக்கலாம். சரி, அம்மா தானே சொல்கிறீங்க. அப்போ ஒரு வேளை அம்மா தானண்டா, அம்மா வேறு ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்கண்ணே, அது வாங்கணும் இது வாங்கணும். அப்போ அப்படி 2 கிலோ கெஸ் பண்ணலாம் தானே. அப்போ அம்மாவா சித்தியாண்டு கேட்டால் யாராக இருக்கும் கூடுதலாக? அம்மா கூட பாசமா சித்தி கூட பாசமா? சரி ஓகே, அடுத்த கிஃப்டையும் பார்ப்போம்மா. கொடுங்க. நீங்கள் எந்த கிஃப்ட்டுமே என்ன உள்ளுக்கு இருக்குன்ட்டு பொய்யுக்கு சரி ஏதாச்சும் சொல்லலாம் வேணும். நீங்கள் ஒன்றுமே சொல்கிறீங்க இல்லையே.
ஒரு பொய்யுக்கு சரியாக அதுக்குள்ளே வந்து ஒரு குடை இருக்குது, இல்லாட்டி ஒரு தண்ணி போத்தல் இருக்குது, அப்படி அது சொன்னால் தானே எங்களுக்கு ஒரு இதாக இருக்கும். நீங்கள் பேசுகிறீங்க இல்லையே, கதைக்கணுமே. கதைக்கு அடி போய்களில் மிக்கியை தூக்கி போட்டு உங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிடுவோம், பரவாயில்லையா? ஆ, இதுக்குள்ளே என்ன இருக்கும்? இதாச்சும் ஈஸியாக கண்டுபிடிக்கணும். ஃபோட்டோ ஃப்ரேம். சரி, அது ஒன்று தான் சரியாக கெஸ் பண்ணியிருக்கிறீங்க. சரி, உங்களோட ஃபைனல் ஒப்பீனியன் யார்? கடைசியாக இவங்க தான் கொடுத்துருப்பாங்கண்டா? அம்மா தான். ஒரு சித்தி கொடுத்துட்டு இருந்தேன். சித்தி கோவிக்க மாட்டாங்க என்ன? ஆ, சித்தி கொடுத்துட்டு இருந்தா அப்செட் இல்லைன்னு கோவிக்க மாட்டாங்க. சரி, உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும், அம்மாவா சித்தியா? ஆ, சரி, நானே சொல்கிறேன். நான் உங்களோட சித்தியோ இல்லாட்டி அம்மா தான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்காங்க, சரியா? சரி, அவங்க சொல்லி தான் வந்தேன். நான் வழியாக சொல்லி உங்களோட ரிலேட்டிவ் ஃபேமிலி அப்படி சொல்லி வரையில உங்களோட வீட்டில் இருக்கிற உங்களோட சித்தி அம்மா யாரோ ஒரு ஆள் சொல்லி தான் வந்திருக்கேன். அப்போ உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? அப்போ யார் இப்படி சொல்லி என்ன அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க? சித்தி. ஏன்னு எப்படி சொல்கிறீங்க சித்தின்னு? நான் ஃபஸ்ட்டாக சித்தின்னு சொன்னோடையா அப்படி சொல்கிறீங்கண்ணே? அப்போ சரி, ஓகே, ஒவ்வொரு கிஃப்டாக ஓப்பன் பண்ணுவோம் வேணே. பேசணுமே, நீங்கள் பேசுகிறீங்க இல்லையே, நான் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கேன் வந்ததுலேருந்து. உங்களுக்கு அவண்டி அவங்க இவ்வளோ கொழும்புலேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம் வேணே. அப்போ அந்த ஒரு வந்தன்ற ஒரு மரியாதைக்கு அவண்டியாச்சும் கொஞ்சம் பேசுங்களேன். எப்படி இருக்கு? அதில் யார் அனுப்பினது போட்டில்லை. எப்படி நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? சரி, ஓகே, அடுத்த கிஃப்டையும் ஓப்பன் பண்ணுவோம். ஏதாச்சும் மாற்றம் தெரிகிறதா? என்ன தெரியுது உங்களுக்கு? ஃபோட்டோவா? ஆட்டோ ஃபோட்டோ. யார் யார் இருக்கிறாங்க உங்களுக்கு? ஆ, நீங்கள் அம்மா சித்தி. அப்போ யார் கொடுத்து விட்டது? அம்மாவா? சரி, ஓகே, அடுத்த கிஃப்டையும் பார்ப்போம், அதையும் எடுத்துருங்க. சரி, ஓகே, அதை ஓப்பன் பண்ண முதல்ல அம்மாவை எந்த அளவு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வேண்டா? ஓகே, அது அப்படி எங்களுக்கும் காட்டினீங்கண்டா. தெரியுதா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? ஓகே, இதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணது வந்து உங்களோட அம்மா தான், சரியா? இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணது உங்களோட அம்மா தான். ஸோ சர்ப்ரைஸாக இருக்கணும். ஸோ கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு நினச்சி அரேஞ்ச் பண்ணவா? பட் அவங்க தான் செய்திருப்பாங்கன்னு நீங்கள் வந்ததுலேருந்தே சொல்லிகிட்டே இருந்தீங்க. ஸோ என்ன ரீசனுக்காக வேண்டிய அப்படி வேறு யாருமே இல்லையா செய்கிற அளவுக்கு? பேசுங்களேன், பேசினா தானே தெரியும். அப்போ தானே நான் இன்னொரு விஷயம் சொல்கிறதுக்கு வச்சுருக்கேன்னு சொல்லுவேன். சரி, ஓகே, அம்மா வந்து ஒரு விஷயம் சொல்லிவிட்டவங்க என்னென்னா, அவங்க வந்து இப்போ கிரிக்கெட்டில் ஃபாரின் போக போகிறாங்களாம். ஸோ அவங்க வந்து உங்களுக்காக வேண்டி தான் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் உங்களை வளர்த்து ஆளாக்கி ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு சொல்லி தான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க. ஸோ இப்போவுமே அதுக்காக வேண்டி தான் திருப்பியுமே போகிறாங்க என்ன. ஸோ அதெல்லாம் உணர்ந்து அதுக்காண்டி நீங்கள் வந்து உங்களோட ஃப்யூச்சரை நல்லா கொண்டு போகணும். ஸோ அதுக்கு நீங்கள் படித்து நீங்கள் நல்ல நிலைமையில் இருக்கணும் என்ன. இப்போ அம்மாவுக்கு வயசு இருக்குது, ஓகே, போகிறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க, ஓகே, இப்படியே காலம் முழுக்க சரி வராது தானே என்ன. அப்போ நீங்கள் உங்களோட வயசு வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும்? ஒழுங்காக படித்து நல்ல வேலைக்கு போய் அம்மாவை கடைசி நேரத்தில் என்ன செய்யணும்? அவங்க நீங்கள் தான் நினச்சி நல்லா பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நீங்கள் தான் இந்த உலகமே, உயிரே எல்லாமே நீங்கள் தான். நீங்கள் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ அவங்க ரொம்பவுமே உங்களை வந்து இனி ஃபாரின் போயிட்டாங்கன்னு சொன்னால் உங்களை ரொம்பவுமே மிஸ் பண்ணுவாங்களாம். ஸோ அதே மாதிரி அவங்க போயிட்டாங்கன்னா நீங்கள் தனியாக இருப்பீங்களாம். ஸோ தனியாக இருந்தால் உங்களுக்கு கதைக்கிறதுக்கு பேசுகிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க.
அப்போ நீங்கள் அதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ சில நேரம் இருந்து அழுதுகிட்டே இருப்பீங்க. ஸோ விட்டுட்டு போகாமல் இருக்கவும் முடியாது, கூடையும் இருக்க முடியாத சுச்சுவேஷன். ஸோ அவங்க ரொம்பவுமே ஃபீல் பண்ணி இது சரி ஓகே இந்த இயர் பர்த்டேக்கு வந்து நான் இருக்கிறேன், இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி செய்துருவோம், நெக்ஸ்ட் இயர் இருப்பனோ இல்லையோ தெரியலைன்னு சொல்லி தான் இதெல்லாமே அரேஞ்ச் பண்ணி செய்தவங்க. சரியா? ஸோ இது உங்களோட அம்மாவோட கிஃப்ட்டு, உங்களுக்கு ஒரு அம்மா மாதிரி. சரியா? அந்த டெடி. ஸோ உங்களுக்கு வந்து அம்மா பக்கத்தில் இல்லைன்னா நீங்கள் டெடி கூட பேசிகிட்டு இருக்கலாம். ஸோ அதனால் உங்களோட அம்மாவுக்கு நீங்கள் என்ன சொல்லிவிட போகிறீங்க? அம்மாவுக்கு ஸ்பெஷலாக சொல்லி விட்றேன்டா. தேங்க்யூம்மா, லவ் யூ. அவ்வளோதாண்ணா. நெக்ஸ்ட்டு நீங்கள் A லெவல் வேறு. அப்போ நீங்கள் சின்ன பிள்ளை இல்லை தானே, இனி வளர்ந்துட்டீங்க. இனி நீங்கள் தான் உங்களை பாதுகாத்து கொள்ளணும். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் தான் படித்து உங்களை நீங்கள் டெவலப் பண்ணணும். ஸோ இனி வந்து எல்லா டைம்லேயும் அம்மா வந்து கூட இருக்க மாட்டாங்க, எல்லா விஷயத்துலையும் கவனித்து கொள்ள மாட்டாங்க. அப்போ உங்களை வந்து நீங்களே தான் கவனித்து கொள்ளணும். அப்போ ஸோ எவ்வளோ தான் அம்மாவோட வந்து கோவப்பட்டாலும் சண்டை பிடிச்சாலும் பேசினாலும் திட்டினாலும் அம்மாவுக்கு உங்களைத்தான் ரொம்பவுமே பிடிக்கும். நீங்கள் மட்டும்தான் உலகம் மட்டும் வாழ்ந்துட்டுருக்காங்க, உங்களுக்காக தான் வாழ்ந்துகிட்டே இருக்காங்களாம். ஸோ நீங்கள் இல்லை வேண்டாம் ஒன்றுமே இல்லை என்று தான் சொல்லிவிட்டு வந்தாங்க. ஸோ அப்போ நீங்கள் அவங்க சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையா? சொல்ல வார்த்தை இல்லையா? இல்லாட்டிக்கு ஒருவேளை கவலையாக இருந்தும் வெளியில் சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சு கொண்டு அப்படியே சிரித்து சமாளிச்சிட்ருக்கீங்களா? எனக்கு பார்க்க அப்படித்தான் தெரியுது. சரி ஓகே, அழாதீங்க. ஆனால் என்னென்னா கதைக்க வேண்டிய டைமில் மனசில் இருக்கிறத கதைச்சிடணும். அது மனசுலையே வச்சுருந்து பிறகு ஒரு டைமில் அது சொல்ல முடியாத நிலைமை கூட வரலாமேண்ணே. அப்போ அப்படி ஒரு நிலைமை வரைக்கும் போகாமல் சந்தர்ப்பம் கிடைக்கே கதைச்சிருங்க அம்மாவோட. சரியா? உங்களுக்கு ஏதாவது சொல்ல இருந்தாலோ என்ன எல்லா விஷயமும் அம்மாட்ட ஷேர் பண்ணியிருக்க மாட்டீங்க, சில விஷயம் நினைச்சிருப்பீங்க, சொல்லாமல் விட்டுருப்பீங்க. அவங்களுக்கு நீங்கள் தான் எல்லாமே. ஸோ உங்களுக்கும் அது தெரியும், உங்களுக்கு தெரியாமல் இல்லை. என்ன நீங்கள் வழிகாட்ட மாட்டீங்க, அவ்வளோதான். எல்லாத்தையும் உங்களுக்குள்ளேயே வச்சுட்டு பிறகு அம்மா போனால் அப்புறம் எந்த கவலைப்பட்டு அழுதுட்டு தனியாகவே இருந்து யோசிச்சுட்டு புலம்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அப்படியே போயிடுவேண்ணே. அப்படி தானே? சரி ஓகே, அழாதீங்க. நாங்கள் கேக் கட் பண்ணுவோம்மா. நான் சொன்னதெல்லாம் உண்மை தானே என்ன? ஆனால் நீங்கள் கதைக்கிறதுக்கு பயப்படாதீங்க, யோசிக்காமல் கதைங்க. சரியா? ஓகே. அம்மா என்ன கிட்டடியில் பொறின் போக போகிறீங்களா? அப்படியா? ஆ ஆ கேட்காத ஐட்டங்களோட ரொம்ப பிடிக்கும். அதனால தான் ரெடி பண்ணி கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் விட நான் செய்யணும் அப்படின்றத விட என்னோட சித்தி ஒரு ஃபேமிலின்னு ரொம்ப அன்பு. அவங்க தான் என்னையும் தம்பி அவங்க தான் ரொம்ப பார்த்துக்கிறாங்க. உங்களுக்காக செய்ய வேண்டியது எனக்கு என்னால் முடிஞ்சது தான். நான் ஒரு 7 வருஷத்துக்கு பிறகு தான் இங்கே இருக்க செய்யணும். 2 வருஷம் செஞ்சுட்டு போகணும் அப்படின்ற சொல்லி ஒரு ஆசை. இப்போ 7 வருஷமாக ஆகிட்டீங்க வந்து போய். அப்போ குழந்தை பிள்ளையில விட்டுட்டு போயிருவீங்க, ஒரு குமாரியாக வந்திருக்கிறேன். இப்போ திருப்பி போயிட்டு நீங்கள் இது வேற இனிமே 3 வருஷம் ஆகுங்கண்ணே. திருப்பி ரெகுலர் பிள்ளை படித்து முடித்து வேலைக்கெல்லாம் போய் இனி வெட்டிங்கும் பண்ணிடுவாங்க போல். சரி ஓகே. அவங்களுக்குமே வந்து அது ரொம்பவுமே கவலைன்னு சொன்னால் சின்னல இருந்தே அம்மா இல்லை, சித்தி இருந்து பார்த்தாலும் யார் இருந்து பார்த்தாலுமே வந்து கூட அம்மா இருக்கிற மாதிரி வராது. ஆனால் அவங்கள விட ஒரு சின்ன பிள்ளையை விட்டுட்டு போனேன் உங்களுக்கு அங்கே சரியான ஒரு கஷ்டமாக இருந்திருக்கும் வேணே. சரி ஓகே. வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை, எல்லாத்தையும் கடந்து தானே போகணும் என்ன. ஸோ அதனால் நீங்களும் வந்து நல்லா படித்து ஏன்னு சொன்னால் இப்போ அம்மா வந்து இங்கே ஒரு வேலை சரியாக ஒன்றும் செய்ய இயலாது, அதால் ஃபாரின் போக வேண்டிய கட்டாயம் போகிறாங்க. இப்போ உங்களுக்கும் அதே சுச்சுவேஷன் வரக்கூடாது வாழ்நாளையும், ஆனால் அப்படி வராமல் இருக்கணுன்றதுக்கு தான் அவங்களும் இருந்து கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் அதுக்குரிய முறையில் வடிவாக படித்து
கணக்க தேவையில்லை, ஒரு ஆவரேஜாக படித்தா கூட ஒரு கவர்மெண்ட் ஜாப்போ இல்லாட்டி ஒரு நல்ல வேலையில் இருந்துட்டாலே போதும் தானே. இன்னொருத்தரை நம்பி மற்றவங்கள நம்பி இருக்கக்கூடாது. சொந்த காலில் நீங்கள் செய்கிற வேலையில் நீங்கள் சாப்பிட்ற நிலைமையில் இருந்தாலே போதும். ஏன்னா அதுக்கு தான் அம்மா இவ்வளோ தூரமே கஷ்டப்பட்டு போகிறாங்க. இல்லாட்டி அவங்களுக்கு இங்கே அவங்க இருந்து அவங்க என்ன தானோண்டு விட்டுட்டு இருந்தால் நீங்கள் இந்தளவுக்கு படிச்சிருப்பீங்களான்னு தெரியல. மற்றது உங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்திருக்குமான்னு தெரியல. என்ன ஸோ அப்போ அம்மாவோட கோவமா இன்னும் கோவமா அப்படின்னு அம்மா ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிறீங்க. சரி ஓகே, அம்மா பக்கத்தில் இருக்கிறாங்க, ஒரு ஹக் பண்ணுறது. சரி, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுன்றது தான் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணாங்க. ஸோ அழாதீங்க, நீங்கள் எழுத பக்கம் எனக்கு கண்டெல்லாம் கிணங்குது. ஸோ அம்மா இல்லாமல் வளர்கிறதும் கஷ்டம், விட்டு போட்டு சின்ன பிள்ளையை போய் விட்டுட்டு போய் பொருளில் தனியாக இருக்குன்றது அம்மாவுக்கு அதோட கஷ்டம். ஸோ 2 பேருமே கஷ்டம்தான். பட் அதை நான் சொன்னேனே, நீங்கள் படித்து முடிச்சு நல்ல வேலை சொந்தமாக ஒரு இதில் கேட்கல, அம்மா என்னத்துக்கு உங்களை விட்டுட்டு இருக்க போகிறேன்னு. இப்போ இல்லாத வாழ்க்கை இன்னொரு 5 வருஷத்துக்கு பிறகு சேர்ந்தோண்டா இருந்து சந்தோஷமாக இருக்கலாம் தானே. அப்போ இந்த வயசுகளில் தான் கொஞ்சம் அப்படி இப்படி அந்த சில வேலை தடுமாற்றங்கள் வரும், சில வேலை பிரச்சனைகள் வரும். அப்போ நம்ம சும்மா இருந்தாலும் தேடி வரும். அப்போ அதுகளை எல்லாம் தவிர்த்து கொண்டு எல்லாம் காலம் சரியாக வரைக்கும் எல்லாம் சரியாக நடக்கும். ஒரு 25 வயசு வரைக்கும் இருந்துட்டால் அங்கே ஓகே. எனக்கா ஒரு 24-25 வயசு வரைக்கும் படிப்பு உங்களோட வேலை அப்படின்னு போய்க்குள்ள உங்களுக்கு அதுக்கு பிறகு உங்களுக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும். ஸோ ஒரு பிரதராக நான் சொல்கிறதா சொல்லியிருக்கிறேன். ஓகே, அதில் நான் சொன்னது ஏதாச்சும் தப்பாக நினைக்கிறீங்களா, குறைக்கிறீங்களா? இல்லை என்ன? ஓகே, அப்போ ஃபீல் பண்ணாதீங்க. அப்போ அம்மா விட்டுட்டு போப்போ அந்த கவலையும் படாதீங்க. ஓகே, எங்கே போனாலும் அம்மாண்ட ஞாபகம் முழுக்க பிள்ளையில தானே இருக்கும். ஏன்னா எத்தனை கடல் கடந்து மேலே கடந்து போனாலும் யோசனை முழுக்க உங்களில் தான் இருக்கும் எந்த நேரம். அப்போ நாங்கள் கேட்க கட் பண்ணுவோம்மா. எங்கள் சித்தி Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Danu. Happy birthday to you. Cake cut பண்ணுங்க. சரி, அழுது சீட்டாம சிரிச்சு கொண்டு சந்தோஷமா ஓகே. இவா தான் அம்மாவா? அம்மாக்கு எத்தனை வயசு? அம்மா இருந்தீங்க சின்ன மாதிரி இருக்கிறா. அம்மாக்கு 45 வயசு இருக்கு. 66 வயசா? பார்த்தா அப்படி தெரியலையே. சரி ஓகே. என்ன குடும்பமாக சேர்ந்து இப்படி அழுகுறீங்க? பிறந்த நாள் தானே, அப்போ சந்தோஷமான நாள் தானே. என்ன அப்போ எல்லோரும் கவலையாக இருக்காமல் எல்லோரும் ஒருத்தருக்கு சந்தோஷமாக இருக்கணும். அப்போ இனி அடுத்த ஜென்ரேஷன் நீங்கள் அம்மா சித்தி அம்மம்மா. ஸோ இனி அடுத்த ஜென்ரேஷன்லேயாச்சும் உங்களோட கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் அச்சா பிள்ளை, நல்ல பிள்ளை தானே, குட் கேர்ள். ஸோ ஹாப்பியா தானே? ஹாப்பியா? எவ்வளோ ஹாப்பி? ரொம்ப. அப்பா இப்போ தான் பிள்ளை இந்த வாயிலேருந்து சத்தமாக வருது வாய்ஸ். ஓகே, அப்போ பக்கத்தில் இருக்க அம்மாவுக்கு ஸ்பெஷலாக எல்லாம் ஒரு மெமரிஸ் தானே. நம்ம திருப்பி போனால் திருப்பி ஒரு 2 வருஷம் பண்ணால் சின்ன மெமரிஸ். அம்மா அப்பப்போ வீடியோவை பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. உங்களுக்கும் இது மறக்க முடியாத ஒரு இதாக இருக்கும். இன்னொரு 5 வருஷம் கழிச்சு பார்க்கக்குள்ள யோசிப்பீங்க, ஓகே அந்த டைமில் இப்படிலாம் நடந்தது, உங்களுக்காக இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. சரி, சந்தோஷமானனா சந்தோஷமாக இருங்க, ஃபேமிலியாக எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நாங்களும் போயிட்டு வரோம். சரியா?
மிக்கி அவங்கள இழுத்து எடுங்க மிக்கி. அவங்கள பெறணும். தானே மிக்கி கோவிக்கிறாரு. உங்களுக்காக அவ்வளோ தூரத்துலேருந்து வந்தது. பெருசா எல்லாம் ஆடுறது சும்மா மிக்கி